ஆட்டம் என்ன ஆட்டம், ஒரே ஆட்டம் ஆட்டி விட்டாங்க. 2 டீ போடு. வாயா புரோக்கர், எப்படி இருக்க? ஏய், என்னையா காலங்காத்தால கடுப்ப கிளப்பிக்கிட்டு இருக்க? என்னைய புரோக்கர்னு கூப்பிடாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். புரோக்கர்னு கூப்பிடாம ஊர் பிரசிடென்ட் நான் கூப்பிடுவாங்க. என்ன புரோக்கர்? மாட்டு புரோக்கர். அப்படி தெளிவா கூப்பிடு. அதை விட்டுட்டு மொட்டையா புரோக்கர் கூப்பிட்டீங்கன்னா ஊர்க்காரங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? இல்லாட்டி என் பேரை சொல்லி கூப்பிட்டியா? கூப்பிடுற மாதிரி உன் பேர் நல்லா இல்லையா, அதான் கூப்பிடல. பேர் இல்லாட்டி புதுசா ஒரு பேரை வச்சு கூப்பிடு. என்னமோ இவர் வேற லபக்குன்னு வாயில வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரியா? என்னையா புரோக்கர? ஊரே கூடி முடிவு பண்ணிட்டாங்க. மணி மாத்த முடியும். என்னையா டீயா காப்பியா? டீயா போடியா. யோ, மேலக்காட்டு பக்கம் ஒரு 15 சென்ட் நல்லா விலைக்கு வருது. பாட்டி இருக்காங்களா யாரும்? நீ எப்ப இருந்த நில புரோக்கரானே? யோ, நில புரோக்கரோ மாட்டு புரோக்கரோ கமிஷன் வருது இல்லையா? அதுவும் சரிதான். நிலம் யாருது? நிலம் யாருதா இருந்தா உனக்குனையா? பாட்டியை கூட்டி வாயா, நான் முடிச்சு விடுறேன். வித்தா உனக்கு கமிஷன் கிடைக்கும்ல? நிலம் எவ்வளவு சொல்றாங்க? நிலம் 15,000 ரூபாய்க்கு மேல சொல்றாங்க. 15 அதிகமா இருக்கியா? நீ பாட்டியை கூட்டி வாயா, நான் முடிக்கிறேன். டீய குடியா. பாதி கமிஷன் வருங்கிறேன், கேட்காம கேள்வி மேல கேள்வி வருது. யோ, உன்னை ஊருக்குள்ள பஞ்சம் பொழைக்க வந்தவன் சொல்றாங்க. நிலம் குறைஞ்ச விலைக்கு வருது, வாங்கி போட்டு விட்டுறாத. காசுக்கு என்ன பண்றது? தவமணியை வித்துருவோம். போயா போயா, யோசனை சொல்ற பாரு. எவ்வளவு பாசம் வளர்க்குறான் தெரியுமா? கொண்டு போட்டுருவாயா? என்ன நடக்கும் தெரியுமா? உன்கிட்ட சாப்பிடாம கிளப்பு கடையில போய் 4 புரோட்டா வாங்கி தின்னா. நீ வைக்கிற புளிக்குழம்புக்கு அதே தேவை. நான் ஒண்ணு கேட்கிறேன், வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீ அவனா? அப்புறம் என்ன, இன்னைக்கு நீ வாங்கி போட்டேன்னா நாளைக்கு உன் பேர பிள்ளை எல்லாம் தாத்தா வாங்கி கொடுத்தனால உன் சமாதி முன்னாடி நின்று நன்றியோட கும்பிடுவாங்க. அதை விட்டுட்டு தவற மணி தவாத மணி எல்லாம் கதைக்காகாத, ஞாபகம் வச்சுக்க. ரொம்ப யோசிக்காத, மண்ணுல போட்ட பணம் எல்லாம் பொன்னாகும். தவணி எங்க? இங்க இருக்க வக்கீல எடுத்து போடாம மாட்டை மேய்ச்சலுக்கு அமிச்சிட்டீங்களா? மாடுங்கன்னு கேட்டா உள்ள போறீங்க. நான் நில்லுங்க. மாடுங்கன்னு கேட்டா எதையோ நிட்டுறீங்க. நான் பேசுறது கேக்குதா? நிலம் ஒண்ணு வாங்கியிருக்கேன் உன் பேர்ல. அதுக்கு மாட்டை வித்துட்டேன். மாட்டை வித்துட்டீங்களா? யாரை கேட்டு வித்தீங்க? நான் போயிட்டு வரக்குள்ள இடத்த வச்சு காசு வாங்கி வச்சிருக்கணும். இல்ல இங்க இருக்காதீங்க, எங்கேயா போயிருங்க. மாடு மட்டும் கிடைக்காம இருக்கட்டும், வந்து வச்சுக்கிறேன். என்னடா எப்ப வந்த? கொஞ்சம் கூட மதிக்க மாட்டானே. யோ, மயன் ஊர்ல இருந்து வந்துட்டான் போல. உனக்கு என்ன கொடுத்தேன், எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்? இது என்ன, ஏன் உன் வீட்டுல மட்டும் பூகம்பம் வந்துச்சா? எல்லா சாமான் சட்டு செதறி கிடக்கு, என்னாச்சு? ஒரு உதவி செய்யறியா? சொல்லு ராம்ஸ். கொஞ்ச நேரம் பேசாம அப்படியே உட்காரு. நீயே கை நாட்டு. எதுக்கு இங்கிலீஷ் பத்திரத்தை வாங்கி மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க? வாட் ராம்ஸ்? ராம், என்ன பிரச்சனை கேக்குறேன்ல? உன் பேச்ச கேட்டேன் பாரு, அதான் என் பிரச்சனையே. என்னையா சொல்ற? என்னை அடிக்க முடியலங்கிறதால பாத்திரத்தை பூரா உடைச்சு போட்டு போயிட்டாயா. ஓஹோ, அம்மா தெரிஞ்சே கூப்பிட்டுச்சு. இங்கேயும் துவைச்சு தாண்டா போயிருக்காங்க. இருந்து நம்ம 2 பேரும் புளிஞ்சு காய போட்டு போவோமா? யோ, நீ எதுக்கு மைசன்ன அமட்ற? பின்ன உன்னைய அமட்ட முடியா? அவன் என்ன அமட்டிட்டு போறான்ல. இந்த ஊருக்குள்ள போறது ஏன் இவ்வளவு பயப்படுற? இந்த ஊருக்குள்ள குணசிங்கம்னு ஒருத்தர் இருக்கேன். கூட 2 பேரும் சேர்த்துக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றது, வெளியூர்காரங்களை நிக்க வச்சு வணக்கம் சொல்லிட்டு போங்கிறது, கேட்கலைன்னா விரட்டி அடிக்கிறது. இப்படி இந்த ஊருக்கு சிபிஐ, ராஜா, மந்திரி, ராணுவம் எல்லாம் இவங்க தான். இங்க வித்த மாட்டை திருப்புறது, செத்த பணத்தை எழுப்புறதுக்கு சமம். ஒரு இடத்துக்கு போக வேண்டியதா இருந்தா தேர நிறுத்தி கொண்டு போற மாதிரி உன்னை கூட்டு போண்டியா இருக்கு. சும்மா தொண அதான் வந்துட்டேன்ல. பிரசிடென்ட் ஆனதுல இருந்து என் பேச்சா ஊர்க்காரெல்லாம் கேக்குறா, நீ கேட்க மாட்டேங்க. போறீங்களா? நிறுத்து. இங்க இருக்கே நிறுத்த சொல்ற? இதுதான் வீடு. நீயாச்சு, உன் மாடாச்சு. இருனே கேட்டா பார்த்து பேசி புடிச்சிட்டு போயிருவான். ஆமா, நீங்க புடிச்சிட்டு போடா சாமி. அண்ணே இந்த மெயின் ரோட்ல இறங்கிக்கிறேன். ஐயா சாமி, ஏன்டா பிச்சை எடுக்கிற? வா உள்ள போய் பாப்போம். அப்ப ஆத்தா, ஏய் பேசாம வா. என்ன வீட்டுல ஒருத்தரையும் காணா? வீட்டை திறந்து போட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டாங்களோ?
டேய் அங்க எங்க போற? ஓடா வாரேன். தோமணி இங்க இருக்க? டேய் தோமணி இங்க இருக்க, வாடா. இருடா வாரேன். நம்ம வீட்லயே தான் குழம்பு வைக்கிறாங்க, இவ்வளவு ருசி வர மாட்டேங்குதா? என்னடா தோமணியை இங்க ஒளிச்சு வச்சிருக்காங்களா? என்னடா பண்றது? உடனே அவிடா, யாரு வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அடடடடா. ஆடா வாத்தா வாத்தா வருத்தம் பண்ணிக்கிறாரா? அதான் நாங்களே வந்துட்டோம்ல. என்னமா மெலிஞ்சிருச்சு பாடுறா. மாடு திமிரிச்சா அதான் அவுத்தான். ஆரம்பிக்கலாமா? அதான் தோமணி எங்க வீட்டுல ரொம்ப செல்லமா வளர்ந்ததுங்க. ஆமா, தவமணிங்கிறது யாரு? உங்க வீட்டுல கட்டி இருக்கிற மாடு. மாடு யாருது? இவனோடது. அப்ப அவரே பேச சொல்லுங்க. பேசண்டா ராசா. அதான் இவன் சொன்னதுதான். நான் ஒரே ஒரு நாள் ஊர்ல இல்ல, அந்த நேரம் பார்த்து எங்க அப்பா தவமணி வித்துட்டாரு. அதுக்கு ஆள் இல்லாத வீட்டுல வந்து நீங்க மாட்டை புடிச்சிட்டு போவீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, மாடு எங்களை பார்த்ததும் முளைக்குச்சி இழுத்து வர பார்த்துச்சு, அதனால தான் மாட்டை அவுத்தோம். ஹலோ ஹாய், புதுசு என்ன பார்த்து பேசுங்க. ஏண்டா அந்த புள்ளைய பார்த்து பேசுறா? பாவம் சங்கடப்படுதா இல்லையா? இவ்வளவு நேரம் நல்லா தாங்க பேசிக்கிட்டு இருந்தான். உங்களை பார்த்ததுனாலயே என்னவோ திடீர்னு வெக்கப்படுறான். ஏண்டா பேசாம இருக்க மாட்டே? இப்ப கேட்டுச்சு அந்த குட்டி. என்னது குட்டியா? வாய் தவறி வந்துருச்சுங்க. ஒரு நிமிஷம். சொல்லுடி. எங்க வீட்ல புதுசா ஒரு கவு வாங்கி இருக்கோமா, அதான் ஒரு ஏபிசிடி. என் ஃப்ரெண்டு. பேசுங்க பேசுங்க. அப்புறம் வால் ஃபோன் பண்ணனா? எங்கடி மிஸ்ட் கால் தான் கொடுக்கறான். சரி சரி, எங்க வீட்ல கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பை டி. ஆமா, நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? அதான் எங்க அப்பா மாட்டை வித்துட்டாரு, பார்த்து பேசி வாங்கிட்டு போலான்னு வந்தோம். என்ன படிச்சிருக்கீங்க? எட்டாப்பு. இவகளை கேட்டேன். அதான் அதானா? எட்டாப்பு தான். இப்படித்தான் ஆள் இல்லாத வீட்டுல வந்து மாட்டை புடிச்சிட்டு போக சொன்னாரா அங்க எட்டாப்பு வாத்தியாரு? எத்தனை தடவை சொல்றது, எங்களை பார்த்தோன்னே மாடு முளைக்குச்சி இழுத்துட்டு வர பார்த்துச்சுன்னு, அதனால தான் மாட்டை அவுத்தோம்னு. அப்படின்னா முதலே கேட்டுட்டல உள்ள வந்திருக்கணும். சரிங்க, நாங்க பண்ணது தப்பு தான், இப்ப கேட்டுக்கிறேன். மாட்டை பிடிச்சிட்டு போலாங்களா? சரி, புடிச்சிட்டு போங்க. இப்ப சொன்னீங்களே இது கரெக்ட். ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். அதான் கரெக்டா பேசுறீங்க. இல்லடா சுப்பு? ஆமா, இதுக்குதான் படிக்கணுங்கிறது. வாடா சுப்பு. ஹலோ எட்டாப்பு, 15,000 பணத்தை கொடுத்துட்டு மாட்டை புடிச்சிட்டு போங்க. 15,000மா? ஏங்க எங்க அப்பா மாட்டை 10,000க்கு தானே வித்தாரு. நீங்க விக்கும்போது 10,000, நாங்க விக்கும்போது 15,000. ஒரு நாளுக்குள்ளயா? ஒரு நாள்ல வந்தனாலதான் 15,000. இன்னொரு நாள் கழிச்சு வந்திருந்தா 20,000. இன்னொரு நாள் கழிச்சு வந்திருந்தா 40,000மா? அடி சக்கேண்டானா? வெரி குட். நன்றி தா. நல்ல தொழில்டி, நல்ல தொழில். டீச்சர் வேலைக்கு படிச்சு இப்பெல்லாம் இந்த வேலையை தான் பாக்குறீங்களோ? ஏன் திருட்டு மாட்டெல்லாம் வாங்கி விற்க வேண்டியதாண்டி? என்ன பார்த்து திருட்டு மாடு விக்கிற மாதிரி தெரியுது. ஆமாடி, உன்னை பார்த்தா திருட்டு மாட்டெல்லாம் வாங்கி விற்கிற மாதிரி தான் தெரியுது. நீ திருடி தான், அதனால என் மாட்டை பிடிச்சிட்டு போறேன். ஏய், என்ன வாடி போடுங்கிற? ஆள் இல்லாத வீட்டுல வந்து தப்பு பண்ண பாக்குறேன், கத்தி ஊரே கூட்டிடுவேன். கூட்டுவடி கூட்டுவ. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நாளைக்கு எண்ணி 15,000 பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு என் மாட்டை பிடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். நீ ஒரு தடவை என்னாலும் நானும் ஒரு தடவை எண்ணுவேன். ஒரு தடவை என்ன, 1000 தடவை நிக்க. இங்க பாரு, லூசு மாதிரி என் மாட்டுக்கு மக்கி பண்ண வைக்காத. பச்சை தண்ணி காட்டாது, தவிட்டு தண்ணி தான் காட்டணும். அப்புறம் சாதா புண்ணாக்கு வைக்க கூடாது, மயிலம் புண்ணாக்கு தான் வைக்கணும். புரியுதா? என்ன புரியுதா? புரியுது. இந்த சின்னுக்கு சின்னுக்குது.